இந்த மருமகளை இன்னும் காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கா? வீடே அமைதியா இருக்கு. என்ன பண்றான்னு கூப்பிட்டு தான் கேட்போம். மருமகளே, மருமகளே, இங்க வாமா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்க அக்கா. உட்காருமா. என்னம்மா ஆளே காணோம், வீடே அமைதியா இருக்கு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை, துணி ஊற போட்டிருந்தேன். மிஷின்ல துவைக்க வேண்டிய துணியை மிஷின்லயும், கையில துவைக்க வேண்டிய துணியும் கையில துவைச்சிட்டு இருந்தேன் அத்தை. சரிம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? காய் போட்டியாமா? முடிச்சிட்டேன். சரி சரிம்மா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, மதியானம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு உன்னை கூப்பிட்டு என்ன செய்யறேன்னு கேட்கலாம் தாமா கூப்பிட்டேன். உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசை இருக்கு அத்தை? சிம்பிளா செய்வோமா, சோறு, சாம்பார், ரசம், ஒரு பொரியல், அப்புறம் தயிர் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுப்போமா. சாம்பார் வேணாம் அத்தை. சரி, வேற என்ன செய்யலாம் நீயே சொல்லுமா. பருப்பு சாதம் வச்சுக்கலாம். நல்லா இஞ்சி போடனா தூக்கலா போட்டு நல்ல ருசியாதாமா இருக்கும். சரி, அது கூட என்ன தெரியுமா பண்ற? முட்டை கிரேவி செஞ்சிருமா. வச்சு ரெண்டு சாப்பிட்டா அப்படியே சூப்பரா இருக்கும். மூக்க பிடிக்கும். மதியானம் சாப்பிடலாமா. நல்ல டேஸ்டா செய்யுமா. நான் போய் செஞ்சுட்டாரா அத்தை? சரிம்மா, போமா. என்ன சாப்பாடு செஞ்சுட்டால சொல்லுமா. ஒரு மணி ஆயிடுச்சு அத்தை, வாங்க அத்தை சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் இருமா, என் மவன் வந்துட்டும், வந்தோட எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. அதுக்குள்ள அத்தை நீங்க மாத்திரை போடணும். நான் சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா போலாம்ல அத்தை டைமுக்கு. சரிம்மா. என்ன அவன் வந்தா சாப்பிட்டா கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும்னு பார்த்தேன். சரிம்மா, சாப்பிடுறேன். பாருமா, இருமா, சாப்பிட்டு வரலாம். அப்பா, சாப்பாடு அருமுமா. அந்த பருப்பு சோறு இருக்கே சூப்பரா இருந்துச்சுமா. அப்புறம் முட்டை கிரேவியா, அது செம்மையா பின்னிடமா. செம்ம டேஸ்ட். அப்படியே அந்த டேஸ்ட் அப்படியே நாக்குல ஒட்டிட்டு இருக்குமா. கையில இன்னும் வாசம் அடிக்குதுமா. பிடிச்சிருக்குன்னா ஓகே அத்தை. எனக்கு நல்லா இருக்குமா. சூப்பரா செஞ்சிருக்க. சரிம்மா, சாப்பிட்டாச்சு. நானும் மாத்திரை போட்டுட்டேன். கொஞ்சம் அப்படியே கண்ணா சர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் போய் கொஞ்சம் கண்ணா செஞ்சுட்டு வரமா. நீயும் உனக்கும் டயர்டா இருக்கும். சமைச்சனால துணி துவச்சிருக்க வேற. நீயும் போய் கொஞ்சம் கண்ணா சரு. சப்போஸ் வந்தானா அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருமா. சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். நான் போயிட்டு வரேம்மா. என்ன இன்னைக்கு அத்தை ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு வேற சாப்பாடு வேற பாராட்டிருக்காங்க. வாமா உட்காருமா, டயர்டா இருக்குன்னா போய் படுமா. இந்த மாதிரி அத்தை கொடுத்தக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி, சத்த நேரம் போய் படுக்கலாம். வாமா மகளே, என்ன சொல்லாம வந்திருக்க? வா வா வா. வரேன் 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 வரேன். நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. சரி சரி, வாமா கொஞ்சம் சாப்பிடு. ஏமா வந்ததும் வராதுமா. ஏமா சாப்பாடு சாப்பாடுன்னு நொய்ங்கிற? ஏமா என்னாச்சு? அவங்க வெயிலில் களைச்சி போய் வந்திருக்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு இந்த ரொம்ப அனலாக இருக்கும், சரி கூலிங்காக சாப்பிடான்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. சத்த நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு இல்லை படுத்தாச்சு சாப்பிட்றோம். ஆச்சு சாப்பிட்றேன். ஐயோ சோறு சோறுன்னு எப்போ பாரு இப்படிதாம்மா விட்ட தொல்லை இங்கே வந்தாலே. எப்படியோ போ, எனக்கு என்ன. உங்க அண்ணி சூப்பரா பருப்பு சோறு அப்புறம் முட்டை கிரேவி செஞ்சிருச்சு. சரி, நம்ம சாப்பிட்டோமே, நல்லா சூப்பரா இருக்குன்னு நான் நினைச்சேன். நீயும் வந்த, சரி நம்ம மவுள சாப்பிட்டோம், சாப்பாடு வேற நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பாசத்துல சொன்னேன். நீ என்னமோ பிக்கு பண்ணிக்கிற. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ. சரி சரி, ரொம்ப சலிச்சுக்காத. சரி சாப்பிட்றேன். என்னமோ நல்லா இருக்குன்னு நீ வேற சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு கிடக்குற. சாப்பிட்டு தான் பார்ப்போமே என்ன தான் சூப்பராக இருக்கிறதுங்கிறத. பார்க்குறேன். வானாத்த வா. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? களைச்சு போய் வந்திருப்ப. ஒரு மணி ஆயிடுச்சு. போய் சாப்பிடு. நான் வந்து பருப்பு சோறும் முட்டை கிரேவி செஞ்சிருக்கேன். போய் சாப்பிடு நாத்து. வரேன். இப்போ தான் அம்மா சொன்னாங்க பருப்பு சோறும் முட்டை கிரேவியும் செஞ்சுருக்குறீங்கன்னு. சாப்பிட்றேன். அப்புறம் அண்ணன் எங்கே காணோம்? அண்ணி என்ன காது கேட்கலையா? அண்ணன் வர டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. எல்லாம் முட்டை சோறுலாம் தின்னு நல்லா முட்டையும் பருப்பு சோறு முட்டையும் தின்னுவிட்டு எல்லாம் காதை அடைச்சி போச்சான்னே. கேட்கறதுக்கு கூட பதிலாக காணோம். என்னம்மா மருமாவ என்ன தெனாவட்டா இருக்குது? நல்லா தின்னுவிட்டு தூங்கி எந்திரிச்சா இப்படி தாம்மா இருக்கும். நல்லா வேலை வையுமா. இந்த மாதிரி தூங்கி பாரு எந்திரிச்சு வந்து நம்ம ஒன்று கேட்குறோம், அது ஒரு பதில் சொல்லுது. நானே குழம்பி போயிட்டேன் கொஞ்ச நேரத்தில். போது விட. எப்ப பாரு உங்க அண்ணியை குறை பேசிக்கிட்டே இருப்ப. அவளும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கா தெரியுமா உனக்கு. துணி துவைச்சா திருப்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சா இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கா. நீ சும்மா அவளை குறை பேசிட்டே இருக்காத. உங்க மாமியார் வீட்டில் சண்டை போட்டுட்டு
இங்க வந்து உட்காந்து இங்க சண்டை பிடிக்காத. சரி சரி விடுமா. உனக்கு அவளை குறை பேசினாலே உனக்கு பொறுக்காது. ஒரு நாளைக்கு அவள் உங்ககிட்ட வம்படிப்பா, அப்போ நீ வந்து என்கிட்ட புலம்புவல, அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன் இரு. அன்னைக்கு தான் இருக்குது உனக்கு. எப்படியோ அவளை இஷ்டத்துக்கு விடு, அதுக்கப்புறம் அவளை நீ கண்ட்ரோலே பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டே இரு, நான் சொல்கிறதுலாம் உனக்கு இப்போ புரியாது. வந்ததும் வராதம்மாவும் குறை பேசாத நாத்து, போய் சாப்பிடு. மகளே விடு, பசியில நீ என்ன பேசுறனே உனக்கு புரிய மாட்டேங்குது. போய் சாப்பிடு, சாப்பிட்டாதான் நீ என்ன பேசுறன்னு உனக்கே புரியும். போ முதல்ல போய் சாப்பிடு. சரி மாமியாலும் மருமகளும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அளந்தது போதும், நான் போய் சாப்பிட்றேன்ப்பா. ரொம்ப சலிச்சுக்காத, உன் வயிற்றுக்கு தான் சாப்பிட்ற, போய் சாப்பிடு போ. சரி